எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு உலகிலே. எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு, நேரம் உண்டு வாழ்விலே. எல்லாருக்கும் நல்ல மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு உலகிலே. சோ எம்பத்தி எம்பத்திய தமிழ்ல பற்றுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க, ஏன் அப்படி நினைக்கிறாங்க, இல்ல ஒருத்தர் என்ன ஃபீல் பண்றாங்க, ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அவங்களோட நிலையில இருந்து அதை நம்ம தமிழ்ல பற்றுணர்வு இல்லாட்டி எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு உதவி செஞ்சு அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நம்ம எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஒருத்தரோட திங்கிங்கையும் இல்ல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதையும் என்னோட நிலையில இருந்து நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன்னா அது சிம்பத்தின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களோட நிலையிலேயே இருந்து நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னா அது எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பத்திய பரிவுணர்வு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. எம்பத்திய பற்றுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களோட நிலையில இருந்து நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னா அதை காக்னிட்டிவ் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் என்ன ஃபீல் பண்றாங்க, ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத அவங்களோட நிலையில இருந்து நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்னா அத எமோஷனல் எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு முயற்சி பண்றேன், உதவியும் செய்யறேன் அப்படின்னா அதை கம்பேஷனேட் எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த எம்பத்தியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது? அதிகபட்சமான உணர்வுபூர்வமான நுண்ணறிவு, அதாவது ஹை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் மைண்ட் செட் இல்லாட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது சரியான சிந்தனை விதி, இது ரெண்டும் தேவைப்படுது. இந்த எம்பத்தி எதுக்கு நம்ம வளர்த்துக்கணும்? ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனோடு உள்ள முரண்பாடுகளை சரி செஞ்சுக்கிறதுக்கும், ஒரு தனி மனிதன் இன்னொரு மனிதனோடு நடத்துற உரையாடலை பயனுள்ள விதமாக மாற்றுவதற்கும் இந்த எம்பத்தி தேவைப்படுது. சொல்றது எல்லாமே சைக்காலஜி டேர்ம்ஸ், அதாவது சைக்காலஜி வார்த்தைகளா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். தோணினாலும் தப்பு இல்லை. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான். அது நல்ல விதமாகவும் வாழலாம், கெட்ட விதமாகவும் வாழலாம். நல்ல விதமா வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களும் நல்ல விதமா வாழ்க்கையை வாழணும்ன்ற நினைப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு முயற்சி தான் இந்த சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. நான் நிர்மலா சிங்கராய், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.